பச்சை பசுமையால் சூழப்பட்ட பறவைகளின் பாடல் எப்போதும் ஒலிக்கும் ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தன. அந்த காட்டின் அரசன் மிக பெரியதும் பலமிக்கதுமான ஒரு யானை. அவன் வலிமையால் மட்டுமில்லை, நல்ல மனத்தாலும் காடை பாதுகாத்து வந்தான். அதனால் காடு முழுவதும் அமைதி நிலவியது. அதே காட்டில் ஒரு குட்டி யானையும் வாழ்ந்து வந்தது. அது சிறியது, ஆனால் அதற்கு ஒரு பெரிய சிறப்பு இருந்தது. அந்த சிறப்பு என்னவென்றால், அது மிகவும் புத்திசாலி, மேலும் எதையும் கவனமாக பார்த்து யோசிக்கும் பழக்கம் கொண்டது. ஒரு நாள் அந்த காட்டில் திடீரென்று மாற்றம் ஏற்பட்டது. மரங்கள் நடுங்கின, பறவைகள் பதறின, விலங்குகள் ஊடின. காட்டின் ஆழத்திலிருந்து ஒரு பெரிய ஆபத்து வருவதை அனைவரும் உணர்ந்தார்கள். அந்த ஆபத்து காட்டை முழுவதுமாக அழிக்கக்கூடியது. அரசன் யானை தன் வலிமையால் அந்த ஆபத்தை எதிர்கொள்ள முயன்றான். ஆனால் அந்த ஆபத்து வலிமையால் மட்டும் சமாளிக்க முடியாத ஒன்று. அந்த நேரத்தில் குட்டி யானை எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தது. அது ஓடவில்லை, அது பயப்படவில்லை, அது அமைதியாக யோசித்தது. எப்படி இந்த காட்டையும் அரசனையும் காப்பாற்றலாம் என்று அது மனதில் திட்டமிட்டது. குட்டி யானை காட்டில் இருந்த மற்ற விலங்குகளை பாதுகாப்பான இடத்துக்கு வழிநடத்தியது. பின்னர் அந்த ஆபத்தை வேறு திசையில் திருப்பும் ஒரு புத்திசாலி யோசனையை செயல்படுத்தியது. அதன் யோசனை மிக எளிமையானது, ஆனால் அதில் தைரியமும் அறிவும் இருந்தது. அந்த ஆபத்து மெதுவாக காடை விட்டு விலகியது. மரங்கள் மீண்டும் நிமிர்ந்தன, பறவைகள் மீண்டும் பாடின, காடு மீண்டும் அமைதியாக மாறியது. அரசன் யானை பாதுகாப்பாக இருந்தான். காடு முழுவதும் காப்பாற்றப்பட்டது. அப்போது எல்லா விலங்குகளும் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டன. பெரிய உடல் இருந்தால் மட்டும் போதாது, புத்திசாலித்தனமும் தைரியமும் இருந்தால் சிறியவர்களும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அந்த நாளிலிருந்து குட்டி யானை அனைவருக்கும் ஒரு உதாரணமாக மாறியது. அது காட்டின் நம்பிக்கையாக வளர்ந்தது. இந்த கதை நமக்கு சொல்லும் நல்ல செய்தி என்னவென்றால், எப்போதும் அமைதியாக யோசிப்போம், பயம் வந்தாலும் தைரியமாக இருப்போம். நம் அறிவை நல்லதற்காக பயன்படுத்தினால் நாமும் பலரை காப்பாற்ற முடியும். இப்படியே அந்த அழகான காடு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது. இந்த கதை போலவே உங்கள் மனத்திலும் நல்ல எண்ணங்கள் வளரட்டும்.